அதிமுக கூட்டணியிலே இணைந்த புதிய கட்சி மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருந்தாலுமே அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு நேற்றைய தினம் கூட செங்கோட்டையன் நேரடியாகவே OPS சசிகலா அணியிலே இணைந்து விட்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அந்த பிரச்சனை தான் தற்சமயம் வரைக்குமே அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பதவி பணம் ஆசை என்பது எப்பொழுதுமே விடாது. அப்படித்தான் செங்கோட்டையன் அந்த கட்சி அந்த இடத்திற்கு மாறி இருக்கிறாரா? சசிகலா அம்மையார் அதிமுகவின் தலைமையேற்றால் செங்கோட்டையன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக மாற்றம் செய்யப்படுவார் அப்படிங்கிற கடிதம் செங்கோட்டையன் அங்கே போயிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் எழ ஆரம்பித்துக் கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட. அதிமுக தொண்டன் உடம்பிலே அதிமுகவுடைய ரத்தம் என்பது ஓடினால் கண்டிப்பாக மாற்று கட்சிக்கும் செல்ல மாட்டார், அதிமுகவை அள்ளிக்க நினைத்தவர்கள் பக்கமும் போக மாட்டார். அப்படித்தான் செங்கோட்டையன் போயிருக்கிறார். இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நேற்றைய தினம் இந்த அதிர்வலைகளுக்கு மத்தியிலே அதிமுக கூட்டணியிலே ஒரு கட்சி என்பது இணைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட. வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழ் தேசம் கட்சியின் தலைவர் KK செல்வகுமார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. இருதரப்பும் சீட் உள்ளிட்டவற்றை குறித்து ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் அதிமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்யும் வகையில் செல்வகுமார் SP வேலுமணியை சந்தித்து பேசியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது தொகுதி குறித்து முடிவு என்பது எடுக்கப்பட்டதாக செய்திகள் கூட வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல். வீரமுத்தையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியைச் சேர்ந்த தலைவர் KK செல்வகுமார் தான் நேற்று தினம் அதிமுகவிலே தன்னை அதிமுக கூட்டணியிலே இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் எத்தனை தொகுதிகள் அப்படிங்கிற தொகுதி பங்கீடுமே SP வேலுமணியின் மூலமாக பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக ஜெயித்தே ஆக வேண்டும். அப்படி மட்டும் வெற்றி வாய்ப்பை பதிவு செய்து விட்டால் கண்டிப்பாக அடுத்த 10 ஆண்டுகளுக்கு சசிகலாவும் OPSம் சரி, ஏன் செங்கோட்டையனும் சரி அதிமுகவின் பக்கமே எட்டிப்பார்கள். ஒருவேளை தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைமை என்பது அதில் பாதாளத்தில் தான் போய்விடும். அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிரமாக பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறார். கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அனைத்தையுமே தற்சமயம் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். இருந்த போதிலுமே அதிமுகவில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் தற்சமயம் மிகப்பெரிய அளவிலே பேசுபொருளாக பேசப்படுகிறது. இப்படி பிரச்சனை என்பது எழுவது திமுகவிற்கு தான் சாதகமாக இருக்க போகிறது அப்படிங்கிற தகவலுமே பார்த்தீங்கன்னா ஒரு புறத்திலே வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.